නමෝ තස් භගවතෝ අරහතෝ සම්මා சம்புத்தස්ஸ. அன்பான மக்களே, பௌத்தம் என்பது ஒரு மதமா அல்லது ஆன்மீகமா என்பதை பற்றி இன்றைய இந்த காட்சி பதிவில் அறிந்து கொள்வோம். சிலர் பௌத்தத்தை ஆன்மீகம் என்றும் எல்லா மதங்களிலும் ஒன்றாக அவற்றையும் புத்த மதம் என்றும் குறிப்பிடப்படுவதை கண்டிருப்போம். எனவே பௌத்தம் என்றால் மதமா அல்லது ஆன்மீகமா என்பதை பற்றிய விளக்கம் அறிந்து கொள்வது அவசியமாகும். ஆக பௌத்தத்தை ஆன்மீகமா அல்லது மதமா என்று அறிவதற்கு முன்பாக மதம் என்ற சொல்லிற்கும் ஆன்மீகம் என்ற சொல்லிற்கும் என்ன வரையறை வைத்துள்ளீர்கள், என்ன விளக்க உரைகள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் முடிவு செய்ய முடியும். அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை, அர்த்தத்தை வைத்துத்தான் பௌத்தம் என்பது மதமா அல்லது ஆன்மீகமா என்று முடிவு செய்ய முடியும். எனவே முதலில் மதம் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். மதம் என்ற சொல்லிற்கு என்ன வரையறைகள் வைத்துள்ளீர்கள் என்பதை பொறுத்துதான் பௌத்தம் என்பது மதமா அல்லது மார்க்கமா என்று முடிவு செய்ய முடியும். ஆக மதம் என்றால் ஆத்மா நம்பிக்கையை கொண்டிருப்பது அல்லது படைக்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறார், அந்த கடவுள்தான் உலகை எல்லாம் படைத்தா, உயிரை எல்லாம் படைத்தா, மனித உயிர்கள் மீறிய அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி தான் படைக்கும் கடவுள், அவர்தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கினார் என்ற நம்பிக்கைகள் மதம் போதிக்கிறது. அது அவற்றை கடவுள் மீதான அவற்றின் தொடர்பான அந்த கோட்பாடுகளை, போதனைகளை போதிப்பதுதான், அந்த தர்மத்தை போதிப்பதுதான் மதம் என்றால் பௌத்தம் மதம் அல்ல. ஆக மதம் என்ற வார்த்தைக்கு இவ்வாறு அறிந்து கொண்டால் கடவுள் ஒன்றை பற்றிய கடவுள் நம்பிக்கை, அதாவது படைக்கும் கடவுள், கிரியேட்டர் என்று சொல்லக்கூடிய படைக்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அல்லது அவரின் தூதுவர்கள் பற்றிய, ஆன்மா பற்றிய இந்த இவ்வாறான நம்பிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுக்கு அல்லது ஒரு நம்பிக்கைகளுக்கு மதம் என்று பெயரிட்டோம் என்றால் அந்த அத்தகைய நம்பிக்கைகள் பௌத்தத்தில் இல்லை. எனவே பௌத்தத்தை மதம் என்று குறிப்பிட முடியாது. ஆனால் மதம் என்ற வார்த்தைக்கு வேறு விதமான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அதாவது மண் தர்மம், மண் தம்மம். மண் என்றால் மனம், மனதை பற்றிய தம்ம போதனைகளை கொண்டிருப்பதற்கு பெயர்தான் மதம் என்றால், மனம் தொடர்பான அந்த தர்மத்தை கொண்டிருக்கிற அந்த கோட்பாட்டு கொள்கைகளுக்கு பெயர்தான் மதம் என்றால் நிச்சயமாக பௌத்தத்தை மதம் என்று குறிப்பிட முடியும். ஏனெனில் பௌத்தம் மனதை பற்றிய, அதன் இயக்கத்தை பற்றிய விரிவாக ஆழமாக போதனைகளை கொண்டிருக்கிறது. பகவான் புத்தர் மனம் பற்றிய அந்த இயக்கத்தை, அந்த இயங்குதலை, அதன் உருவாக்கத்தை மிக ஆழமாக போதனைகளை கொண்டிருக்கிறது. மனதை எவ்வாறு பண்படுத்த வேண்டும், எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும், அதற்கான வழிமுறை, ஏன் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது போன்ற மனம் தொடர்பான, மனதை தூய்மைப்படுத்த வேண்டிய, பண்படுத்த வேண்டிய தொடர்பான போதனைகளை, கொள்கைகளை, கோட்பாடுகளை பௌத்தம் கொண்டிருப்பதால், எனவே மனம் தொடர்பான தம்மத்தை, மண் தம்மம், மண் தொடர்பான தம்மத்தை கொண்டிருப்பதால் மதம் என்ற பெயர் என்ற விளக்குரையில் எடுத்துக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக பௌத்தத்தை மதம் என்று குறிப்பிடலாம்.
மனம் தம்மம், மனம் தொடர்பான அந்த தம்ம போதனைகளை பௌத்தம் கொண்டிருப்பதால் மதம் என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் பௌத்தத்தில் அந்த கடவுள் நம்பிக்கை, படைக்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறார், ஆத்மா போன்ற அதன் தொடர்பான அந்த மத விளக்க உரைக்கு, அதன் தொடர்பான அந்த மதம் என்ற சொல்லிற்குள் பௌத்தத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் மனம் என்ற அந்த தர்ம போதனையிலிருந்து தான் மதம் என்ற வார்த்தை வந்தது என்றால் நிச்சயமாக பௌத்தத்தை மதம் என்று குறிப்பிடலாம். அடுத்து பௌத்தத்தை ஆன்மீகம் என்று குறிப்பிடலாமா? ஆன்மீகம் என்ற சொல்லிற்கு என்ன வரையறை வைத்துள்ளீர்கள், என்ன விளக்க உரை வைத்துள்ளீர்கள் என்பதை பொறுத்து பௌத்தம் என்பது ஆன்மீகமா இல்லையா என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மா பற்றிய, ஆன்மா என்ற ஆத்மா, ஆன்மா பற்றிய அந்த கோட்பாடுகளை, கொள்கைகளை, நம்பிக்கைகளை கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கைக்கு பேர் தான் ஆன்மீகம். அந்த ஆன்மா, ஆத்மா என்பது கடவுள் தொடர்பானது, கடவுளால் உருவாக்கப்பட்டது. கடவுளை அடைகிற போது அந்த ஆன்மாவானது விமோச்சனம் அடைகிறது, முக்தி அடைகிறது. அல்லது இன்னும் தொடர்பான சில ஆன்மாதான் கடவுள், ஆக கடவுள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறார் என்ற தொடர்பான அந்த போதனைகளை, கொள்கைகளை கொண்டிருப்பது, அந்த நம்பிக்கைகளை கொண்டிருப்பதற்கு பெயர் தான் ஆன்மீகம் என்றால் நிச்சயமாக பௌத்தம் என்பது ஆன்மீகம் இல்லை. பௌத்தத்தை ஆன்மீகம் என்று குறிப்பிடுவதை தவறாக சொல்ல வேண்டும். ஏனெனில் பௌத்தம் ஆன்மீகம் அல்ல. பௌத்தத்தில் ஆன்மா ஒன்று இருப்பதான அந்த நம்பிக்கை இல்லை. பௌத்தம் அனாத்மா, ஆத்மா இல்லை என்பதை போதிக்கிறது. ஆக படைக்கும் கடவுள் ஒருவர் இல்லை என்பதையும் போதிக்கிறது. ஆக ஆன்மீகம் என்ற சொல்லானது பௌத்தத்தை குறிப்பிடுவதற்கு பொருத்தமற்ற ஒரு சொல்லாகும். ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் என்று பௌத்தத்தை குறிப்பிட்டாலும் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் என்பதை பலரும் ஆன்மீகம் என்றே மொழிபெயர்க்கிற போது அது பௌத்தத்தையும் ஆன்மீகம் என்று குறிப்பிடுவதனால் அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் பௌத்தத்தை பாலி மொழியில் மானசிகம் என்று குறிப்பிடலாம். அது தமிழிலும் அவ்வாறே மிக பொருத்தமாக அமைகிறது. மானசிகம் என்றால் மனதை பண்படுத்தக்கூடிய தவநெறியை கொண்டிருப்பதற்கு பெயர் மானசிகம். ஆக மானசிகம் என்பதை ஸ்பிரிச்சுவல் என்றே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். எனவே ஸ்பிரிச்சுவல் என்ற ஆங்கில சொல்லிலிருந்து தமிழுக்கு பலரும் மொழிபெயர்க்கும் போது அவற்றை ஆன்மீகம் என்றே மொழிபெயர்த்து விடுகிறார்கள். அதனால் மற்ற ஆன்மீகம், அதை படைக்கும் கடவுள் உள்ள அந்த நம்பிக்கைகள் மீது அதனோடு பொருத்தியும் பௌத்தத்தையும் ஆன்மீகம் என்று குறிப்பிடும் வழக்கம் வந்துவிட்டது. அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆன்மீகத்துக்கு எதிரான போதனைகளை, ஆன்மீகம் அதாவது ஆன்மா என்ற அந்த நம்பிக்கைக்கு முரணான, எதிரான ஆன்மா ஒன்று இல்லை என்ற அந்த போதனைகளை பௌத்தம் கொண்டிருப்பதால் பௌத்தத்தை ஆன்மீகம் என்று குறிப்பிடுவது பொருத்தமற்றதாகும். ஆனால் மானசிகம் என்று குறிப்பிடுவதன் மூலம் மிக பொருத்தமாக அமைகிறது. மனதை எவ்வாறு பண்படுத்த வேண்டும் என்ற போதனைகளை பௌத்தம் அற்புதமாக போதித்துள்ளது. மனம், அவை தொடர்பான அந்த மனம் இயங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தொடர்பான ஒவ்வொன்றையும் அவ்வளவு ஆழமாக போதனைகளை பகவான் புத்தர் போதித்துள்ளார். எனவே அந்த ஸ்பிரிச்சுவல் என்ற ஆங்கில சொல்லிற்கு ஆன்மீகம் என்று மொழிபெயர்க்காமல் பாலியிலிருந்தே மானசிகம் என்ற அந்த சொல்லை தமிழிலும் காண முடியும். எனவே பௌத்தத்தை மானசிகம் என்று குறிப்பிடுவது மிக பொருத்தமாக அமையும். பாலி மொழியும் அவ்வாறே மானசிகம் என்று குறிப்பிடலாம்.
மனம் தொடர்பான மனதை பண்படுத்த வேண்டிய அந்த அவசியத்தை பௌத்தம் ஆழமாக போதித்துள்ளது. எனவே மானசிகம் என்பதுவே பௌத்தத்திற்கு பொருத்தமாக இருக்கும், ஆன்மீகம் என்பது பொருத்தமாக இருக்காது. ஆக பௌத்தத்தை மதம் என்று சொல்ல வேண்டுமெனில் முன்பு கூறப்பட்ட அந்த விளக்குரையின் அடிப்படையில் கடவுள் மீதான நம்பிக்கையை, ஆன்மா மீதான நம்பிக்கையை கொண்டிருப்பதுதான் மதம் என்றால் பௌத்தம் நிச்சயமாக மதம் அல்ல. மனம் தொடர்பான போதனைகளை கொண்டிருப்பதுதான் மதம் என்றால் நிச்சயமாக பௌத்தம் மதம்தான். அதே போல ஆன்மீகம் என்பது பௌத்தத்தை குறிப்பிட முடியாது. பௌத்தத்தை மானசீகம் என்று குறிப்பிடலாம். மேலும் பௌத்தத்தை மதம் என்றும், அந்த மதம் என்ற சொல்லானது பொதுவாக எல்லா அந்த மதங்களையும் அந்த ஆன்மீக கோட்பாடுகளையும் குறிப்பிட பயன்படுத்தப்படுவதால் பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் மதம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதனால் பௌத்தத்தையும் மதம் என்று எடுத்துக்கொண்டு அந்த மதங்களின் மற்ற மதங்களின் மத்தியில் இவற்றையும் வைத்து பார்க்கும்போது தவறான நம்பிக்கைகள் புரிதலும் ஏற்பட்டு விடுகிறது. உண்மையில் பௌத்தம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு வாழ்க்கை வழிகாட்டி, எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை கொண்டிருக்கிறது. நன்மை தீமைகளை பற்றிய நெறிமுறை போதனைகளை வழிவகுத்து தந்துள்ளது. ஆக இல்லறம் என்றாலும் துறவறம் என்றாலும் எந்த நெறிமுறையில் வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நன்மை எது தீமை என்பது போன்றான அந்த போதனைகளை கொண்டிருக்கிறது. மனித உயிரினங்கள் அல்லது எல்லா உயிரினங்களும் இந்த வாழ்க்கை என்ற துன்பக் கடலிலிருந்து எவ்வாறு விடுதலை பெற வேண்டும் என்பதற்கான அந்த வழிகாட்டுதலை, பாதைகளை பௌத்தம் கொண்டிருப்பதால், அந்த மார்க்கத்தை பௌத்தம் போதித்திருப்பதால் பௌத்தத்தை ஒரு மார்க்கம் என்று குறிப்பிடலாம். ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளாக பௌத்தத்தை குறிப்பிட முடியும். அவற்றை மற்ற எல்லா மதங்களையும் மற்ற எல்லா மார்க்கங்களையும் வைத்து பார்க்கவும் முடியாது. அவற்றோடு அந்த ஏனெனில் மற்ற எல்லாம் இந்த ஆன்மா, கடவுள், படைக்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஒரு வட்டத்திற்குள் வரும். அவற்றிற்கு வெளியாக, அவற்றிற்கு நேர்மாறாக பௌத்தம் ஆன்மா இல்லை என்ற, படைக்கும் கடவுள் ஒருவர் இல்லை என்ற அந்த போதனைகளை பௌத்தம் கொண்டிருக்கிறது. மேலும் பௌத்தம் எவ்வாறு மார்க்கமாக இருக்க முடியும் எனில், புத்தர் எவற்றை மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார் அதை அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்றால் பௌத்தம் குறிப்பிடுகிறார். பௌத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக 4 பேருண்மைகள். அந்த 4 பேருண்மைகளில் துக்கம் என்றால் என்னவென்று பௌத்தம் போதிக்கிறது. துக்கத்திற்கான காரணம் என்னவென்றால் என்று பௌத்தம் போதிக்கிறது. அந்த துக்கத்திலிருந்து நிவாரணம் என்றால் என்ன என்று பௌத்தம் போதிக்கிறது. அந்த துக்க நிவாரணத்தை, துக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான அந்த பாதை, அந்த மார்க்கம் என்னவென்று பௌத்தம் போதிக்கிறது. எனவே இவ்வாறான அந்த துக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான, துக்கத்திலிருந்து வெளியேறுவதற்கான அடிப்படையான அந்த பாதைகளை, போதனைகளை, பயிற்சி முறைகளை பௌத்தம் போதிக்கிறது. எனவே பௌத்தத்தை ஒரு மார்க்கம் என்று குறிப்பிட முடியும். அதே போல பகவான் புத்தர் இந்த மார்க்கத்தை, இந்த துன்பக்கடலிலிருந்து விடுதலை அடைவதற்கான பாதையை பகவான் புத்தர் உலக உயிரினங்களின் நன்மைக்காக போதித்துள்ளார். அவர் ஞானம் அடைந்து அந்த துன்பக்கடலிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். மீண்டும் அவர் பிறக்கப் போவதில்லை. அவர் பிறப்பு பரிநிபானம் என்ற அந்த அவருடைய அந்த பரிநிபானத்தோடு முடிவடைந்து விட்டது.
நிப்பானத்தோடு முடிவடைந்து விட்டது. எனவே இப்போது நாம் புத்தரை ஒரு வரம் தரும் கடவுளாக ஏற்று வாழ முடியாது. ஆனால் அவர் தந்து சென்ற அந்த பாதை நமக்கு இருக்கிறது, அந்த மார்க்கம் நமக்கு இருக்கிறது. அந்த பாதையின் வழியாக, அந்த மார்க்கத்தின் வழியாக அவரவர்தான் பயணித்து அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். பிரத்யேகமான எந்த ஒரு சக்திகளும் உங்களை விடுதலை அடைய செய்ய முடியாது. அவரவர் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமெனில் அந்த மார்க்கத்தில் அவரவரே பயிற்சி செய்து பயணிக்க வேண்டும். அவரவரே முயற்சி செய்து அதிலிருந்து விடுபட வேண்டும். ஏனெனில் அவரவருடைய அந்த கர்ம செயல்களுக்கு அவரவர்களே பொறுப்பு என்பதால் அவருடைய அந்த கர்ம செயல்களும் அவருடைய மனதின் காரணமாக ஏற்படுவதால், மனம் என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இருப்பதா, ஒருவருடைய மனதை ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவருடைய சொந்த அந்த எண்ணங்களின் மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்களின் அடிப்படையில் ஒருவர் செயல்படுவதால் துக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான அந்த முழு பொறுப்பு, அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய முழு பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. எனவே பகவான் புத்தர் மார்க்கத்தை மட்டுமே தந்துள்ளார். அவற்றில் பயணித்து பயன்பெற வேண்டியது அவரவர்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. அன்பான மக்களே, இந்த சிறிய விளக்கத்தை உங்களுடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டு நீங்களே முடிவு செய்யுங்கள். பௌத்தம் என்பது மதமா, ஆன்மீகமா, மார்க்கமா, அல்லது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி நெறிமுறையா என்பதை ஆய்வு செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும். பௌத்தம் தொடர்பான புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்துள்ளதால் கைபேசியின் ஊடாக எளிதில் அந்த மார்க்கம் தொடர்பான விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும். எனவே கண்டதையும் கேட்டதையும் பௌத்தம் என்று மதம் என்று, அதாவது அந்த எல்லா கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த மதங்களோடு ஒன்றாகவும் பௌத்தத்தை கருத வேண்டாம். ஆன்மீகத்தில் மற்ற ஆன்மீகத்தோடு ஒன்றாக பௌத்தத்தை கருதி கொண்டு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ஆக நீங்களே முடிவு செய்யுங்கள். அந்த போதனைகளை அறிந்து கொண்டு நீங்களே முடிவு செய்யுங்கள். எத்தகைய போதனைகளை பௌத்தம் கொண்டிருக்கிறது என்று ஆய்வு செய்து பாருங்கள். மனத்தெளிவு பெறுங்கள். இந்த சிறிய விளக்கத்தின் ஊடாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காட்சி பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அறியாமை என்னும் இருள் நீங்க நான் பிரார்த்தனை செய்கிறேன்.